நானோ யூரியாங்கிறது நம்ம வந்து யூரியா நார்மலாக வந்து உரமாக போடுவாங்க, அதுக்கு பதிலாக லிக்விடாக வந்திருக்கும். இதை பற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும்னா நம்ம பூக்கிற பருவத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். இது எவ்வளோ டோஸ் போடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லிட்டருக்கு 3 ml அப்படின்னா நம்ம ஒரு 50 ml ப்ராக்டிஸாக போட்டுக்கோம். 50 ml போட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்னென்னா, நம்ம மண்ணில் போடுறத விட நம்ம பயிருக்கு சீக்கிரமாக எடுத்துக்கும். அதோட நம்ம மண்ணுக்கு வந்து எந்த கெடுதலும் இருக்காது. சீக்கிரம் வந்து இந்த யூரியாவோட இந்த நைட்ரஜன் தலைச்சத்து வந்து நம்ம சோளமோ இல்லை எந்த பயிராக இருந்தாலும் அதுக்கு சீக்கிரம் கிரகிச்சு அதோட உறிஞ்சிற தன்மைக்கு அந்த பதத்தில் இருக்கும். அது இல்லாமல் சீக்கிரம் வந்து உரியதுனால நமக்கு வந்து அதோட growth ஈல்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம மண்ணில் போட்டோம்னா நம்ம மண்ணோட அது அப்போதைக்கு எடுத்து கொடுக்கும். அதோட அந்த இது கசடு நச்சுலாம் இருக்கும். அது வந்து நம்ம மண் தண்ணி இதெல்லாம் வந்து பொல்யூட் பண்ணும். அதனால வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நானோ யூரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே கொடுப்பாங்க. நம்ம பூக்கிறத நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம கரெக்டாக அந்த பூக்கிற பருவத்துக்கு முன்னாடி நம்ம மக்காசோளம்னு பார்த்தீங்கன்னா அந்த பூட்டை வாங்குறது, அந்த பூ பிடிக்குது இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடணும். ஒரு லிட்டருக்கு வந்து 3 ml அந்த அளவில் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும். ஆனால் இப்போ சார் சொன்னார் இல்லைங்களாண்ணா, இப்போ வந்து நம்ம வந்து மக்காச்சோளம் எந்த ஒரு பயிர் பண்ணாலும் என்ன போடுவோம், என்ன உரம் போடுவோம்? அடி உரமா என்ன போடுவீங்க? டிஏபி போடுவீங்க, பொட்டாஸ் போடுவீங்க, காம்ப்ளெக்ஸ் போடுவீங்க. அப்புறம் வந்து மேல் உரம் போடும்போது என்ன போடுவீங்க? முதல் உரம் யூரியா. யூரியா போடுவீங்களா? இப்போ வந்து யூரியா வந்து தட்டுப்பாடு நிறைய கிடைக்குது, நிறைய ஆகுதுங்க. அதனால வந்து யூரியா பிரச்சனை வந்து அதிகமாகுதுங்க. அப்போ யூரியா போடுறதுனால மண்ணும் வந்து கொஞ்சம் வந்து மண்ணோட தன்மையை வந்து மாறிட்டே இருக்குதுங்க. கெமிக்கல் அதிகமாக பயன்படுத்துறதுனால மாறிட்டே இருக்கு. அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நானோ யூரியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, இப்போ நம்ம யூரியா போடுறதுனால என்ன பலன் கிடைக்குதோ அது எல்லா பலனும் நானோ யூரியாவில் கிடைக்கும். நம்ம இதை வந்து 2 டைம் வந்து அப்ளை பண்ணணும். 15 நாள் இடைவெளியில 2 டைம் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதனோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்கு. இப்போ நம்ம கையில் விளக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணலாம். ஏன்னா செடி வந்து கரெக்டாக ஒரு நட்டு ஒரு 15 நாளைக்கு மேலே ஆச்சுங்க. இந்த டைம் தான் வந்து கரெக்டான டைமு. இதுக்கு இந்த டைமுக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்க செடியில் நம்ம கொடுத்தோம்னா தான் இது வந்து எடுத்துக்கோங்க செடி. ஏன்னா வந்து இலைவெளியாக கொடுக்கும்போது அது போதுமான பரப்பளவு இருந்துச்சுன்னா தான் அந்த செடி வந்து நல்லா உறிஞ்சி எடுத்துக்குங்க. அப்போ இப்போ வந்து நம்ம ஒரு டெமோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலில் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாங்க. இன்னைக்கு பண்ணிட்டு அடுத்து நம்ம அடுத்த பண்ணைக்கு வரும்போது நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதனால பயன்படுத்தினாலும் நம்ம உரத்தின் அளவு வந்து குறைஞ்சு உரத்தேவைகள் வந்து குறையுங்க. நம்ம செடியை வந்து ஆரோக்கியமா வளருங்க. நமக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. மண்ணு வந்து நல்லபடியா ஆரோக்கியமா இருக்குங்க. சரிங்களா? சரிங்க.